மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜனுக்கு. ஓ துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜனுக்கு. ஹalleluya. எல்லாரும் துதிக்கலாம். ஓ கர்த்தரை துதிக்கலாம். ஓ சேர்ந்து துதிக்கலாமா? ஓ ஹalleluya ஆண்டவரே, ஹalleluya ஆண்டவரே. ஓ தூதர்களே துதியுங்கள். இப்ப இந்த ஆராதனையில இருக்க போல, இந்த பாட்டுல இருக்கிறது போல எல்லா சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அக்கினியே கல்மழையை துதிப்பதாக. ஓ அக்கினியே கல்மழையை துதிப்பதாக. மலைகளே மேடுகளே துதிப்பதாக. ஓ துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா கடந்த வாரங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தேடி வந்ததே, அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஓ ஹalleluya. அப்பா எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிற தகப்பனே. ஓ அப்பா நீங்க இல்லனா நாங்க இல்ல தகப்பனே, நீர் இல்லாது நாங்க இல்ல தகப்பனே. ஹalleluya ஆண்டவரே. ஓ ராஜாதி ராஜரே, ஓ உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க நாவின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை உங்களுக்கு இடுகிறோம் தகப்பனே. எல்லாரும் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தாரே. எத்தனை இக்கட்டுகள், எத்தனை ஆபத்துகள், எல்லாவற்றிலிருந்து நம்மளை காப்பாற்றினாரே. ஓ அவரை துதிக்கலாமே, அவரை கனப்படுத்தலாமே. இந்த இடம் தான் கனப்படுத்துகிற இடம், அப்பாவை கனப்படுத்துகிற இடம் இது. ஓ துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நமக்கு எத்தனை உதவிகள் செய்தாரு. ஓ உதவியற்ற நிலையில நாம இருந்தோமே, ஓ மனுஷங்க உதவி செய்யலையே. ஓ தேவ ஆவியானவரே வந்து உதவி செய்தாரே, நம்ம பலவீனத்துல உதவி செய்தாரே. ஓ அவரை நினைச்சு துதிக்கலாம் துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம். ஓ அப்பாவை நினைச்சு துதிக்கலாம். ஹalleluya. ஓ எத்தனை உதவி நமக்கு செய்தார், எத்தனை நன்மைகள் நமக்கு செய்தார். அவருக்கு துதிக்கலாம் துதிக்கலாம். ஓ ஹalleluya ஆண்டவரே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை
கண்மலை நீங்க தகப்பனே. ஓ உதவி வரும் கண்மலை தகப்பனே. ஓ ஹalleluya ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிற தகப்பனே. ஓ இந்த வானத்தை பூமியை படைத்தவரே, உம்மை நோக்கி பார்க்கிற தகப்பனே. ஓ உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஓ வெட்கப்பட்டு போவதில்லையே தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன தகப்பனே. ஓ ஆமாம் ஆண்டவரே, நாங்களெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிற தகப்பனே. அப்பா தூரம் போய் இன்னும் கண்டு கொண்டீர், சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டீர். தூரம் போய் இன்னும் கண்டு கொண்டார், உமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார்.
இந்த பார்தலத்தின் இந்த உலகத்தின் சொந்தக்காரரான நீங்க எங்க இருதயத்துல குடிக்கொண்டீங்களே தகப்பனே, எங்களுக்கு சொந்தமானீங்களே தகப்பனே. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகார ஆவியை தந்தீங்களே தகப்பனே. இதை விட மேலான ஸ்லாக்கியம் என்ன இருக்கு தகப்பனே? இதை விட மேலான ஸ்லாக்கியம் என்ன இருக்கு தகப்பனே? அப்பா உங்களை துதிக்கிற தகப்பனே. அப்பான்னு கூப்பிட பண்ணுகிற ஆவியை தந்தீங்களே தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. துதிக்கிற சுவாமி. அப்பா உண்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. உம்முடைய அன்பு ஆண்டவரே எங்களை நெருக்கி ஏவட்டும் தகப்பனே. உம்முடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவட்டும் தகப்பனே. ஆமாண்டவரே, இந்த பார்தலத்தின் சொந்த அப்பா தகப்பனா இருக்கிற நீர் எங்களுக்கு சொந்தமா இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா எங்களை சின்ன சிறு வயதிலே குறிச்சிட்டீங்க தகப்பனே. அப்பா எங்களை முன் குறிச்சிட்டீங்க தகப்பனே. நீங்க எவர்களை முன் குறிச்சீங்களோ அவர்களை அழைத்திருக்கிறீங்க தகப்பனே. எவர்களை அழைத்திருக்கிறீங்களோ அவங்களை ஆண்டவரே அப்பா மகிமைப்படுத்திருக்கீங்க தகப்பனே. அப்பா எவர்களை மகிமைப்படுத்திருக்கிறீங்களோ ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்துல நீங்க வர வச்சிருக்கீங்க தகப்பனே. அதற்காக ஸ்தோத்திர தகப்பனே. முன் குறித்தவரே, எங்களை முன் குறிச்சவரே உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. எங்களை அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க தகப்பனே. அவங்களெல்லாம் விட்டு எங்களை தேடி வந்தீங்களே தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உன் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான
தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே, எனக்குரிய பண்பு நீரே, பரம்பரை சொத்து நீரே, எனக்குரிய பண்பு நீரே, பரம்பரை சொத்து நீரே, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எப்போதும்
ஹalleluya ஆண்டவரே. அப்பா, எப்போது என் கண்கள் முன்பாக உம்மையே வைத்திருக்கிறோம் தகப்பனே. என் கண்கள் முன்பாக உம்மையே வைத்திருக்கிறோம் தகப்பனே. நிறைவான மகிழ்ச்சி நீர் அல்லவா தகப்பனே. உம்மையே வைத்திருக்கிற தகப்பனே. எங்களுக்குரிய பங்கு நீங்க தகப்பனே. ஹalleluya. எப்படி மரியாள் உம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை உம்மை தெரிந்து கொண்டாலோ, அப்படியாக நாங்களும் அப்பா எங்களை விட்டு எடுபடாத உம்மை தெரிந்து கொண்டிருக்கிற தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. நீரே எங்களுடைய சொத்தா இருக்கிறீங்க தகப்பனே. நீங்களே எங்களுடைய கனமா இருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹalleluya தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மையே நாங்க வைத்திருக்கிறோம் தகப்பனே. நாங்க அசை உற விட மாட்டோம் தகப்பனே. எங்க வலது பக்கத்துல நீங்க நிழலா இருக்கிறீங்க தகப்பனே. நாங்க அசைக்கப்பட மாட்டோம் தகப்பனே. என் கண் முன்பாக நீங்களா இருக்கீங்க தகப்பனே. ஹalleluya ஆண்டவரே. சத்துருவானவை எப்படி விழுங்கலாமோன்னு எங்களை வகை தேடி கொண்டிருக்கிறான் தகப்பனே. கர்ஜிக்கிற சிங்கம் போல எந்த டைம்ல விழுவாங்களோன்னு பார்த்து கொண்டிருக்கிறான் தகப்பனே. எப்படி விழ வைக்கலாமோன்னு தேடிக்கொண்டிருக்கிறான் தகப்பனே. ஆனாலும் தேவ ஆவியானவர் எங்களை அவங்க கிட்ட இருந்து ஆண்டவரே பாதுகாத்து கொண்டு வருகிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா, எங்களை ஆண்டவரே பராமரிக்கிறீங்களே, பாதுகாக்கிறீங்களே, எங்க பங்கா இருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா, உமை துதிக்கிற தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அப்பா, உமை துதிக்கிறோம். ஒரே ஒரு சரணத்தை மாற்றோம். நம்மளை அவர் காக்குகிற தெய்வம், அவர் நம்மளை காண்கிற தெய்வம், காக்கிற தெய்வம். அவரை நாம் துதிக்கலாம். அவரோடு கூட இணையலாம். நாம ஆராதனை டைம்ல அர்ப்பணிக்கலாம். நாம் அப்பாவோடு கூட சேர்ந்து, நம்ம ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஹalleluya அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நம்மோடு கூட இருக்கிறத நினைத்து அவரை துதிக்கலாம், கனப்படுத்தலாம். ஹalleluya. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. எனையாளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. எனையாளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும்
ஆராதனை செய்கிற தகப்பனே, நாளெல்லாம் உமக்கு ஆராதனை செய்கிற தகப்பனே. ஓ, என் கண்கள் முன்பாக உம்மையே நிறுத்தியுள்ளோம் தகப்பனே. அப்பா, நாங்க அசைவுறவிடாதபடிக்கு செய்யுங்க தகப்பனே. ஓ அப்பா, நாங்க வீழ்ந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் என் தேவன் தாமே தாங்கி பிடிப்பீராக தகப்பனே. அப்பா, எங்களை ஆண்டவரே இக்கட்டுகளிலிருந்து விலக்கி காத்தருளுங்க தகப்பனே. எல்லாவித தீங்கிலிருந்து விலக்கி காத்தருளுங்க தகப்பனே. அப்பா, உண்மையே நம்பி இருக்க தகப்பனே, உன் கிருபையே நம்பி இருக்க தகப்பனே, உடைய பேர் அன்பையே நம்பி இருக்க தகப்பனே. அப்பா, நீங்க இல்லைன்னா நாங்க இல்லப்பா, நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல தகப்பனே. ஓ ஹalleluya ஆண்டவரே, ஓ ஹalleluya. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆமா ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்க அப்பாவா கிடைச்சது நாங்க செய்த பாக்கியம் தகப்பனே. ஓ ஹalleluya ஆண்டவரே, ஓ ஹalleluya தகப்பனே. ஓ, இதுக்கு எப்படி நன்றி செலுத்துவோம் தகப்பனே, இது எப்படி நாங்க உம்மை நன்றி செலுத்துவோம் தகப்பனே. ஓ, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளையே உமக்கு இடுகிற தகப்பனே. எங்களால் அதை மாத்திரமே செய்ய முடியும் தகப்பனே. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரே அப்பா, நாங்க உண்மையா இருப்போம் தகப்பனே. அப்பா, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு உண்மையா இருப்போம் தகப்பனே. ஆமா ஆண்டவரே, நாங்க உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறீங்களே தகப்பனே. அதற்காக ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா, அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, நீங்க எங்களை கைவிடாம இம்மட்டும் நடத்தி செல்கிறவரே, இம்மட்டும் ஆண்டவரே, இந்த கன பொழுது மட்டும் ஆண்டவரே எங்களை நடத்தி செல்லுகிற என் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எத்தனை பெரிய பாக்கியம் அப்பாவை நாம பெற்றிருக்கிறோம். ஓ ஹalleluya. ஓ, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மளை தெரிஞ்சு கொண்டாரு. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, நம்ம சத்துருக்களா இருக்கும் போதே அவர் நம்மளை நேசிச்சாரு. நாம தூரமா இருக்கும் போதே அவர் நம்மளை நேசிச்சாரு. ஓ, நம்ம பகைஞரா இருக்கும் போதே அவர் நம்மளை நேசிச்சாரு. ஓ, எப்படி அப்பாவுடைய அன்பு, உங்க அன்பு எப்படிப்பா. அம்மா ஆண்டவரே, நாங்க இப்படி சீர்கெட்டு இருக்கும் போதே எங்களை நேசிச்ச என் தெய்வமே. அப்பா, இப்போது அப்பா பிதான்னு சொல்லுகிற புத்திர ஸ்வீகர பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே தகப்பனே, அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, எங்க சரீர காரியத்தெல்லாம் ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே அழிப்பீராக தகப்பனே. ஓ, ஆவியின் காரியத்துல உயர்ந்து வர செய்வீராக தகப்பனே. ஓ, ஆவியின் சிந்தை ஓ ஜீவனும் சமாதானமும் ஆனது என்று சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே. ஓ, சரீர சிந்தை மரணம்னு சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே. ஓ, சரீரம் எங்களை மேலோங்காதபடிக்கு அப்பா, மாம்சம் எங்களை மேலோங்காதபடிக்கு ஆவியின் சிந்தையில நடக்கும்படி செய்யுங்க தகப்பனே. ஆமா ஆண்டவரே. ஓ, பல வேளையில ஆண்டவரே அப்பா மாம்ச சிந்தையில விழுந்துகிற தகப்பனே, மாம்ச சிந்தையிலிருந்து எங்களை விடுதலை செய்யுங்க தகப்பனே. ஓ அப்பா, எவர்கள் ஆண்டவரே அப்பா ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே. ஓ, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அறிவிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. ஆமாண்டவரே. ஓ, நாங்க ஆவியானவரால் நடத்தப்படும் போது எங்க மாம்ச சிந்தைகளை மாம்ச எண்ணங்களை அழித்து போடுங்க தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, இத்தனை பெரிய அப்பாவை பாக்கியத்தை பெற்றிருக்கிறோமே. ஓ அப்பா, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. என்ன சொல்லி நாங்க பாடுவோம் தகப்பனே, என்ன சொல்லி நாங்க பாடுவோம் தகப்பனே. உம் அன்பை என்ன சொல்றது தகப்பனே. ஓ, கலகமில்லாத உம்முடைய அன்பு தகப்பனே. ஓ அப்பா, தூய அன்பு தகப்பனே. அப்பா, ஓ அப்பா, தேனிலும் பெரிதான அன்பு தகப்பனே. ஓ ஹalleluya, உம்முடைய அன்பு பெரிதான அன்பு தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே.
அப்பா உம்மை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மட்டும் இந்த ஆராதனை வேலையில் எங்களோடு கூட அசைவாடின எங்களை தகப்பனே, எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினீங்களே தகப்பனே, அதற்காக கொடான கோடி ஸ்தோத்திர தகப்பனே. மீதியுள்ள காரியத்தை உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன். காலையில் ஏஞ்சி எனக்கு ரொம்ப முடியல, ஒரு மாதிரி மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எசப்பா என்னால் கொஞ்சம் கூட மூச்சு விட்டு ப்ரீத் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எசப்பா எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தண்ணி பிடிச்சிட்டேன், பாத்திரம் கழுவிட்டே இருந்தால் வீடு ஃபுல்லாக வழுது, என்ன செய்கிறதுன்னு தெரியல எசப்பா அப்படின்னு சொல்லி. வெளியிலலாம் தண்ணி வருது, நான் எவ்வளோ தொடச்சாலும் போகல. சரி இங்கே ஸ்லிப் ஆகிடுச்சு, நான் அங்கே போய் போனால் சரி இப்படி திரும்பிறதுக்குள்ளே ஸ்லிப் ஆகிடுச்சு எசப்பா அப்படின்னு. அப்புறம் கீழே விழாதபடிக்கு கத்தர் என்னை பாதுகாத்தர். கொஞ்சம் விழுந்திருந்தா என்ன ஆயிருக்குமோ தெரியாது, சர்ச்சுக்கு வந்திருப்பேனா இல்லைன்னா ஹாஸ்பிட்டல். ஆண்டவருக்கு தேங்க் பண்ண கத்தர் எனக்கு அற்புதம் செய்தார், அதுக்காக நன்றி. அந்த கால் ரொம்ப பலவீனமாக இருந்தது, என்னால் அடி எடுத்து கூட நடக்க முடியல. ஆனால் கத்தர் பலன் தந்து நடத்தி வந்த தேவனுக்கு கொடை நன்றி சொல்லி துதிக்கிறேன். வெரேகா மினிஸ்ட்ரிஸ் போனப்போ எனக்கு கத்தர் எப்போவுமே ப்ரேயர் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன். ஆனால் ப்ரெசன்ஸ் எவ்வளோ நார்மலாக இருக்கிற எப்படி ப்ரெசன்ஸ்குள்ளே நடத்தப்படணும் அதெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அந்த நான் காலையில் ஏஞ்சி எப்போவுமே ஜீசஸ்கிட்ட சர்ச் மெம்பர்ஸ்க்காக வீட்டுக்காக ப்ரேயர் பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு எப்படி போகணும் அப்படி தான் ப்ரேயர் பண்ணேன். இன்றைக்கி காலையிலேருந்து வீட்டுக்காக ப்ரேயர் பண்ண ஒரு பாரத்தை கொடுத்துட்டே இருந்தார். எனக்கு புரியல எதுக்கு ஏசப்பா. ஆனால் ஜனவரி 1 அன்றைக்கி கேட்டேன், எனக்கு வீடு கிடைச்சிச்சுன்னா ஏசப்பா ஒவ்வொரு மாதம் எங்கள் வீட்டில் ப்ரேயர் வச்சுப்பேன் அப்படின்னு கேட்டேன். ஆனால் ஏன் இதுக்கு தாமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு தான் வீட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தேன். ஆனால் பலவீனம் சின்ன தாக்கிச்சு, ஆனாலும் கத்தர் என்னை பாதுகாத்தார். அந்த வெரேகா மினிஸ்ட்ரியில் கத்தர் எனக்கு தேவனுடைய ப்ரெசன்ஸை எப்படி அதை அனுபவிக்கணும், அதோட எப்படி நம்ம வழி நடத்துறது, அந்த காரியங்கள் எல்லாம் நிறைய காரியங்கள் கத்தர் கற்றுக்கொள்ள கிருபை. எனக்கு அங்கேருந்து திரும்பி வரும்போது நம்ம சபையிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தால் இன்னும் நல்லாயிருக்குமே, நான் பெற்ற இந்த சந்தோஷம் இவங்களும் பெற்றிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. கத்தருக்கு கொடை நன்றி. அந்த பாடலில் வர்ஷிப்பில் அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் எடுக்கும்போது இன்னும் புதுசாக அது எப்படி சொல்கிறேன்ல, அந்த அனாயிண்டிங்கில் இன்னும் நிற்கணும், இன்னும் ஒரு 50 நாள் இருந்தால் கூட அது இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. கத்தருக்கு கொடை நன்றி. இருந்துச்சு 11th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு. அதில் வந்துட்டு அன்றைக்கி எனக்கு ஒரே இது பலவீனமாக தான் இருந்தது. அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு உடம்பு சரியில்லை, அதை நான் பார்க்கவே ஒன்றுமே இல்லை, எப்போ வந்துச்சுன்னு கூட நான் எனக்கு பார்க்கல. ஆனாலும் வந்துட்டு எனக்குள்ளே அந்த உடம்பு சரியில்லை வர ப்ளஸ் உள்ள ஒரு பயம் இருந்துச்சு, என்ன மார்க் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே சேர்ந்து வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் வந்துட்டு ஆனால் இப்போ எனக்கு அது சரியாயிடுச்சு. ஏசப்பா வந்து பலத்தை நல்லா கொடுத்து உடனே சரி பண்ணிட்டாரு. ப்ரேயர் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. அப்புறம் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்து பார்த்தா 600க்கு வந்து 515 வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் கொடுத்துருக்காரு, 99 மார்க் 100க்கு. ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறேன். முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் கைகளில் என்னை வரைந்து, உன் கண்மணி போல் என்னை காக்கின்றேன். தாயின் வயிற்றில் தோன்றிய நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் கைகளில்
இது கர்த்தருடையதா? ராஜ்யம் கர்த்தருடையது. ராஜ்யம், இந்த ராஜ்யம் கர்த்தருடையது. யார் ஆள்றாரா? அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். அவர் ஜாதிகளை, மக்கள் எல்லாரும் என்ன பண்றாரு? ஆளுகிறாரா. அல்லேலூயா. அப்ப இந்த ராஜ்யம் யாருடையதுன்னா தேவனுடைய ராஜ்யம். அதான் நான் மத்தேயுல பாத்தீங்களா, ஆண்டவரே உம் ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரலோகம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்பொழுது பாத்தீங்கன்னா இது என்னன்னா தேவனுடைய இது ராஜ்யம் கர்த்தருடையது. அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். அல்லேலூயா. நம்மளை ஆளுகிற தகப்பன். அல்லேலூயா. இந்த ராஜ்யம் கர்த்தருடையது. அல்லேலூயா. இந்த பூமி நம்முடையது. நமக்கு யார் கொடுத்தார்னா ஆண்டவர் கொடுத்துக்கிறார். அதை தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். மத்தேயு 12:28 பாத்தீங்கன்னா, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய நாமத்தினால யார் தோத்துறீங்களா? பிசாசுகளை துரத்துறபடினால தேவராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவராஜ்யம் உங்களுக்குள்ளாக வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா நீங்க என்ன பாத்தீங்கன்னா தேவனுடைய எத்தனை படிக்கலாமோ அது வருவது? மத்தேயு தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற பிசாசை நாம் துரத்துறோம் என்றால் என்ன அர்த்தம்? வந்துருச்சு அர்த்தம். வேற பூமியில இருக்க பிசாசு துரத்துறோம்னா அர்த்தம் இருக்கிறாரு. சூப்பர். ஆவி நம்மோடு இருக்கிறாரு. ஆமென். பூமியில அப்போ என்னன்னா துரத்துறோம்னா இந்த பூமிக்கு பிசாசுக்கு இனி அதிகாரம் இல்ல. அல்லேலூயா. உன்னுடைய வேலை என்ன பண்ணுச்சு? முடிஞ்சிடுச்சு. இங்க நீ இருக்க கூடாது. ஆமென். இங்க இருக்க உனக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். ஆமென். முதல்ல ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போது பிசாசுக்கா படைக்கல. யாருக்கா படைச்சாரு? சூப்பர். நமக்கா படைச்சார். இதுல யாரு கொல்ல போறோமா போகுது? யாரு? பிசாசு. அவன் முழுசு ஆளுகை செய்யறான். அவன் முழுசு ஆளுகை செய்து உலகத்துல வறுமை, நோய், சாபங்கள், சண்டை, பொறாமை, மேட்டிமை, இப்படி பல தப்பான காரியத்தை உலகத்துல கொடுத்து உலகத்தை அவன் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டான். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? உலகத்துல இறங்கி வந்து அவங்கிட்ட இருந்த ராஜ்யத்தை பிடுங்கி வாங்கி அவர் வச்சுக்காம அது நம்ம கிட்ட கொடுத்தனால உங்ககிட்ட கொடுத்துட்டான்பா, நீ என்ன பண்ண? பிசாச துரத்து. அப்படின்னா இந்த பிசாசுக்கு உலகத்துல என்ன இல்ல? இடம் இல்ல. யாரோட இடம் இப்போது? நம்முடைய ராஜ்யம். அல்லேலூயா. இங்கே நம்முடைய இந்த அரசாட்சியில தேவனுடைய ராஜ்யம் இங்க நடக்கணும். ஆமென். அப்போ பிசாசுக்கு என்ன இல்லை இங்க இடம்? இதேதான் லூக்கா 11:20 போட்டிருக்கோம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. எங்க வந்திருக்குதா? உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் முதல்ல எங்க வரணும்னா நமக்குள்ள வரணும். நம்ம சொல்லணும், ஆமென், நான் பிசாசுக்கு அடிமை இல்ல, நான் வியாதிக்கு அடிமை இல்ல. நான் பார்க்கலாம் போகும்போது. அப்ப நம்முடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கணும்? தேவனுடைய எண்ணத்தை போல இருக்கணும். நம்முடைய நினைவு எப்படி தெரியுமா இருக்கணும்? தேவ எண்ணத்தை போல இருக்கணும். தேவ எண்ணம் எப்படி இருக்கும்? இவ்வளவு பழி வாங்கணும் அப்படி இருக்குமா? இல்ல. அதே வந்து பொறாமைப்படுவாரா? போட மாட்டார். சண்டை போடுவாரா? போட மாட்டார். எப்படியாவது காலம் என்ன பண்ணலாம்? வார் விடலாம் பாப்பாரா? யாரையாவது தீங்கு புறங்கூறுவாரா? தப்பானதை பேசுவாரா? இல்ல. அப்ப ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவராஜ்யம் உங்களுக்குள்ள வர வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள அன்பு பெருகி வரும்போது உங்களுக்கு தேவராஜ்யம் உங்க வீட்டுல நம்ம வரவும். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில் எது முக்கியம்னா தேவன் நமக்குள்ள வரணும். கிறிஸ்து சொன்னா கிறிஸ்துவுக்குள்ள நீ யாரு? தேவ உனக்குள்ள வந்திருக்குதே. அதனால அதான் போட்டு தேவனுடைய விரலால பிசாசுகளை துரத்துறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப யாருன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத்துல தேவராஜ்யம் மீண்டும் வந்திருக்கிறது. ஆமென். உலகத்துல இயேசு ராஜ்யம் வருதுன்னா உலகம் நல்லதா மாறுது. பிசாசுக்கு இடம் இல்ல.
அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்தாருன்னா உங்க வீட்டுல பிசாசுக்கு இடம் இல்ல. அதான் போட்டிருக்கு, தேவன் வந்தபடினால இருக்கிற பிசாசு நீங்க என்ன பண்ணுங்க, துரத்துங்க. அல்லேலூயா. நாம ராஜ்யத்தை என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம வீட்டுல எப்படி தேவராஜ்யம் கொண்டு வரணும், எப்படி தேவராஜ்யத்தை வீட்டுல எப்படி கொண்டு வருது, என் வீட்டுல சரி நடக்கலையே, சண்டை நடக்குது. இப்போ தேவராஜ்யத்துலன்னா சண்டை நடக்காது. ஏன் சண்டை நடக்குதுன்னா, இப்போ தேவராஜ்யம் அங்க இல்ல, பிசாசு வாழ்க்கை கிரியை செய்யற அர்த்தம். அல்லேலூயா. பரலோகத்துல அடிச்சுக்கிறாங்களா யாருமே, தேவதூர்கள் எல்லாமே கேப்ரியல் மீகாவில் அடிச்சுக்கிறாங்களா, சண்டை போட்டுக்கிறாங்களா, நான் பெரிய நீ பெரிய கழுத்து அடிச்சுக்கிறாங்களா? இல்ல, அங்க சமாதானமா இருக்குது. அப்ப நம்ம வீட்டுலயே சண்டை நடக்குதுன்னா நம்ம வீட்டுல தேவராஜ் இல்ல, பிசாசு ஆளுகை என்ன பண்ண நடக்குது, பிசாசு ஏதோ வழியில என்ன பண்ண வருகிறான். அது இயேசு நாமத்துல நம்ம என்ன தடுக்கணும், இயேசு நாமத்தை குடும்பத்தை சமாதானம் உண்டாகணும், இயேசு நாமத்தை குடும்ப சந்தோஷம் உண்டாகணும், இயேசு நாம கூட தரித்திரங்கள் போக ஆரம்பிக்கணும், இயேசு நாமத்தை பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், இயேசு நாமத்துக்கு என் வீட்டுல தேவராஜ் வரும்போது என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் எல்லாம் என்ன வெளியே போக ஆரம்பிச்சிருது. அல்லேலூயா. அப்புறம் அதுக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தாரு. இதான் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை வரும்போது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஆமென். இப்ப எப்படி வாழணும், இயேசுவை போல வாழணும். அல்லேலூயா. பக்கத்து பாசல இயேசு வாழறியாப்பா, இயேசு பார்த்து இயேசு மாதிரி வாழறியா இல்ல பிசாசு மாதிரி வாழறியா சொல்லுங்க. இயேசு மாதிரி வாழியா பிசாசு வாழறியாப்பா சுரேஷ்? என்னப்பா, இயேசு மாதிரி வாழறாரு. அப்ப வாழ்க்கையில உங்க குடும்பத்துல எப்படி வாழுறீங்க? இயேசுல கல் எறிஞ்சாங்க, இயேசுல திட்டினாங்க, மீண்டும் இயேசு கல் தூக்கி அடிச்சாரானா? எல்லாம் கல்லடிக்கு வராங்க, எப்படியோ கொலை பண்ணணும். ஆனா என்ன பண்ண, அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டார். அப்போ தேவராஜ்யம் பூமி வர வேண்டும் என்றால் உங்க வாழ்க்கையில குணத்துல இயேசு கிறிஸ்து வரணும். இதான் சொல்ல வர்றாரு. உங்க குணத்துல இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் உங்க குணத்துல வரும்போது அங்க தேவராஜ்யம் மாற ஆரம்பிக்குது. ஆமென். எங்க வரணும்? குணத்துல வரணும். ஆமென். வீட்டுல இருக்கிற இயேசு இருக்கிறாருவாங்க எல்லாருமே. வீட்டுல இயேசு இருக்கிறாரா? நான் வீட்டுலயே இருக்கிறாரு. உங்க குணத்துல இருக்கிறாரா? அங்கதான் மாட்டிப்பாங்க. நம்ம குணத்துல இயேசு ராஜ்யம் வரலையே. அல்லேலூயா. குணத்துல வந்தால்தான் வீட்டுல இயேசு ராஜ்யம் வரும். அல்லேலூயா. இப்ப என்ன பிரச்சனைனா, வீட்டுல இருக்கிறாரு, ஓகே, அதுல பிரச்சனை நமக்கு. எங்க பிரச்சனை, நம்ம குணத்துல தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை செய்தா. ஆமென். நம்ம கேரக்டர்ல நான் பேசுறத தேவராஜ்யம் இருக்கா, நான் பேசுறதுல தேவனுடைய அன்பு வெளிப்படுத்துறோமா, நம்ம சிந்திக்கிறதுல தேவ ராஜ்யம் இருக்குதா, நம்ம யோசனையில தேவனுடைய சிந்தனையை சிந்திக்கிறோமா? அப்போ நாம எதை சிந்திக்கணும்? தேவனை மாதிரி சிந்திக்கணும். சிந்திக்கிறோமா? அல்லேலூயா. என்னப்பா சிந்திக்கிறியாப்பா? நம்ம என்ன ஓட்டங்கள்ல தேவனுடைய ராஜ்யம் வரணும். இயேசு சிந்திக்கிறது மாதிரி நம்ம எண்ணங்கள்ல என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். ஆமென். நீங்க எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 13:44 50 வரைக்கும் நான் பார்க்கலாம். அவர்களை அக்கினி சூழலிலே போடுவார்கள், அங்கு அழுகை. மத்தேயு 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாரிக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாரிக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாரிக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளை சேர்த்து ஆகாதவர்களை எரிந்து போடுவார்கள். இப்படி உலகத்தின் முடிவில் நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூழலிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்க இங்க கடைசியாக, இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து. ஹல்லேலூயா. நீதிமான்மா தான் இருப்பாங்க, ஆனா அவங்க குணத்துல பொல்லாப்பு இருக்கும், அவங்க குணத்துல கபடு இருக்கும், அவங்க குணத்துல தேவனுடைய குணம் இருக்காது. ஆனா எங்கதான் இருப்பாங்க? சர்ச்சில் தான் இருப்பாங்க.
இறங்கி போடல, நீதிமான் கூட தான் பிரிக்கிறாரு. நீதிமான் கூட தான் இருக்கிறாங்க. அந்த அந்த முத்துக்கோளும் நீதிமான்கள் நடுவில் இருந்து. அந்த நிலமும் எல்லாம் ஒன்னாதான் இருக்குது. ஆனா ஒன்னா இருக்கும்போது என்ன, கலையை தனியா பிடுங்கி எரிஞ்சு கோதுமையை தனியா பிரிக்கிறாராம். அப்ப எங்கதான் இருக்கிறாங்க? கிறிஸ்துவ மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஆணுடைய குணம் அவங்களுக்குள்ள இல்லை. அல்லேலூயா. இயேசு வீட்டுல இருக்கிறாரு, ஆனா அவங்களுடைய குணத்துல இயேசு இல்ல. இதான் சொல்ல வர்றாரு. அல்லேலூயா. எங்க இருக்கிற ஆண்டவர்? எங்க இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரா? வீட்டுல இருக்கிறாரு. எங்க இருக்கிறாருப்பா? வீட்டுல இருக்கிறாரு. எங்க இல்ல? குணத்துல இல்ல. இதாங்க போட்டிருக்கு. நிலத்துல இருக்கு. நிலத்துல வந்து கோதுமை இருக்கு, களையும் இருக்கு. வளர்ந்து வரும்போது கோதுமை தனியே பிரிச்சு எடுத்து களைய தனியா எடுத்துறாரா. அப்போ என்னன்னா, உங்களுடைய குணத்துல, கேரக்டர்ல அந்த கோதுமை வரல, அந்த கனி வரல, ஆவின் கனி வரல. ஆனா நீங்க யாருதான்? கிறிஸ்துவங்க தான். அல்லேலூயா. பேர் என்னது சொல்லுவாங்களே தெலுங்குல? பேரு பெத்த பேரு. சரக்கு ஏமிலேது. ஒரு ஒண்ணுமே பேர் பெத்த பேர் பெருசா இருக்குது பேரு. ஆனா எந்த சரக்குமே இல்லைன்னா, நீங்க கிறிஸ்தவரா இருந்தாலும், நீங்க பயிர்னு சொன்னாலும், நீங்க கோதுமை இல்லைன்னா அதை பிரிச்சு எடுத்து எங்கதான் போடுவாங்களா? அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. அப்ப தேவராஜ்யம் எங்க வர வேண்டும் என்றால், உங்க வீட்டுல இல்ல, உங்க குணத்துல, உங்க பேச்சுல, உங்க நடத்தையில, உங்க எண்ணங்கள்ல, நீங்க செய்யற செயலில தேவனுடைய ராஜ்யம் வரணும். அல்லேலூயா. அதற்காக எதையும் இழக்கலாம். இதான் போட்டிருக்கு, விலையுர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அதை என்ன பண்ணா கொல்லுகிறார். தேவ ராஜ்யத்திற்காக, தேவனுக்காக எதையும் திறப்பதுக்கு ரெடியா என்ன பண்ண இருக்கணும். ஏன்னா தேவராஜ்யம் முத்த மாதிரி. நீங்க சின்ன சின்ன விஷயம் சண்டை போட்டுக்கிட்டு தேவனுடைய ஆளுகை வீட்டு இல்லாம போக கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்க என்ன பண்றதுக்கு விடாது சண்டை போட்டுக்கிட்டு நீங்க தேவனுடைய கிரியைகளே உங்க வீட்டு இல்லாமல் போக கூடாது. அல்லேலூயா. அதான் போட்டிருக்கு, அன்றியும் பரலோக ராஜ்யம் 47 கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவர்கள் எரிந்து போடுவார்கள். எல்லாமே கடலுக்குள்ளதான் இருக்குது. ஆனா கடல்ல பார்த்து எல்லா மீனும் சாப்பிட முடியாது. பார்த்துருக்கீங்க, மீன் பிடிக்க பண்ணுவாங்க, சில மீனை சாப்பிட மாட்டாங்க. தூக்கி பார்ப்பாங்க, பார்த்துட்டு கடலை தூக்கி போட்டுற, நீ வேஸ்ட், அங்கே போ, தூக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரிதான் எல்லாரும் கிறிஸ்தவர் தான். ஆனா அதுல தேவனுக்கு பிரியமானது மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு பிரியம் இல்லாதான் போட்டிருக்கு. என்னன்னா, நல்லவைகளை மாத்திரம் கூடைகளை சேர்த்து. அல்லேலூயா. யாரு? நல்லவைகளை மாத்திரம், நல்லவர்களை மாத்திரம் கூட சேர்க்கிறாராம். ஆமென். அப்ப வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா, தேவன் உங்க வாழ்க்கை நல்லவராக நீங்க வாழணும். யார மாதிரி? யார மாதிரிப்பா? தேவன் மாதிரி. ஆமென். உங்க வாயின் வார்த்தை எப்படி இருக்கு? நீங்க பேசுற பேச்சு எப்படி இருக்கு? தேவன் பேசுற மாதிரி பேசுறீங்களா, இல்ல பிசாசுடைய அடியாள் மாதிரி பேசுறீங்களா? நிறைய பேர் பிசாசு அடியாளுங்களா இருக்கிறாங்க, பிசாசு ஏஜென்டா இருக்கிறாங்க. வாய் திறந்தாலே பிசாசு வார்த்தை வருது. பேர் ஒரு ட்ரெஸ் பார்த்தா வெள்ளையும் சொல்லியமா இருக்கிறாங்க. எதுக்கு இது வெள்ளை, எதுக்கு இது வெள்ளையும் சொல்லி, எதுக்கு வாயின்னு வெதலானது அசுத்தமா இருக்கு. அப்ப ஆண்டவர் எதை பாக்குறாருன்னா, ஆண்டவர் எல்லாரையும் பாக்குறாரு. நீங்க யார் என்ன பேசுறீங்கன்னு பாக்குறாரு. ஒவ்வொருக்கும் நீங்க என்ன பண்ணணும், நியாய தீர்ப்புல கணக்கு ஒப்புக்கு. நீ எது தேவையில்லாத பேசுன, தேவையில்ல எதுக்கு நீ செஞ்ச, இதெல்லாம் நீ அப்போ வந்து பதில் சொல்லணும். சும்மா இல்ல, யாரும் லேசில் பண்றது இல்ல, விடுறது இல்ல. நீங்க ஒவ்வொரு பேச்சுக்கு என்ன பேச்சு பேசுறீங்க, கொஞ்சமா பேசுறீங்க. சொல்லு ஆண்டு, கொஞ்சமாடா பேசுற, கொஞ்சம் வாய் இருக்குன்னு சொல்லி அளந்து என்ன பண்ற, பேசிட்டல பதில் சொல்லு. அல்லேலூயா. நியாயத்திற்கப்படுவோம். அப்போ நல்லவைகள் எவைகளோ அவைகளே கூடைகளை சேர்த்து ஆகாதவைகளை தூக்கி போற நரகத்துல போட்டு கடைசியாக பார்க்கலாம்.
இப்படி 49. இப்படி உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லவர் யாரோ அவரை தனியா பிரிச்சு எடுக்கிறாரா, நல்லவர் இல்லாதவர்களை தூக்கி அக்னி கந்த நெருப்புகளை கொண்டு போறாரா. எப்படி நல்லவர் சொல்றது? ஒரே கடல்ல தான் இருக்குது மீன்கள், ஒரே சபையெல்லாம் இருக்குது, ஒரே கிறிஸ்துவ வட்டாரம் தான், ஒரே ஆண்டவர் சேவிக்கிற மக்கள் தான், அதுக்குள்ள எடுக்கிறாராம். இவரு ஒரு கடல்ல ஒரு மீன் எடுத்து ஆத்துல மீன் எடுக்கல, ரெண்டுமே கடல்ல எடுக்கிறாரு. ரெண்டுமே ஒரு நிலத்துல தான் என்ன பண்றாரு பாக்குறாரு. ஒரே இடத்துல தான் ரெண்டுமே இருக்கு. அல்லேலூயா. நல்லவரும் கெட்டவர்களும் எங்க இருக்கிறாங்க? ஒரே இடத்துல இருக்கிறாங்க. எப்படி மாறப்படுதுன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க என்ன பேசுறாங்க, என்ன சிந்திக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, அதை பொறுத்தா மாறுது. சொன்னல, நீங்க திருடணும் நினைச்சனா யாருதான் திருட, நீங்க திருட பிடிக்கணும் நினைச்சனா போலீஸ்காரங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் செய்யற விதத்தை குறித்தா நீங்க என்ன பண்ணுது? நியாயத்திற்கப்படுறீங்க. அல்லேலூயா. அப்பொழுது நான் முதல்ல பண்ணோம், நல்லவர்களாக வாழ்ந்து நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும். அல்லேலூயா. அதான் போட்டு பிசாசை தன் விரலாம் விரட்டுறாரா. நீ விரட்டணும் ஏசு நாமத்தினால. என் குடும்பத்திற்கு பிசாசு, என் குடும்பத்துல சண்டையின் பிசாசு, என் குடும்பத்துல தரித்திரத்து பிசாசு, என் குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை கூட பிசாசு ஏசு நாமத்தினால விரட்டுறேன். ஏனென்றால் இது தேவ ராஜ்யம். நீங்க சொல்லணும், என் வீடு தேவ ராஜ்யம், என் சிந்தனை தேவனுடைய ராஜ்யம். என் சிந்தனையில தேவையில்லாத குப்பைகளை கொட்டி வைக்க கூடாது. அல்லேலூயா. தேவையில்லாத குப்பைகளை கொட்டக்கூடாது. ஆமீன். என்ன கொட்டணும்? நல்லதான் கொட்டி வைக்கணும். ஒரு என்ன ஒரு டிரைவர் ஓட்டே போகும்போது இவன் தப்பன்ல எதிர்க்கா வந்தவன் என்ன பண்ணிட்டான், தப்பா வந்துட்டு அவன் திட்டுறான். நிறைய பார்த்துருப்பீங்க. தப்பு நான் பண்ணிருக்க மாட்டோம், அவன் தப்பு பண்ணிருப்பான். தப்பு பண்ணிட்டு அவன் திட்டிட்டு போவான். கொஞ்சமா மூளை இருக்கா உனக்கு? வண்டி ஓட்டு எங்க வச்சு ஓட்டுற? அடப்பாவி, நான் ஒழுங்கா தான்டா வரேன், நீ தானே ராங் உள்ள அடிச்சுட்டு வர அப்படின்னு திட்டு போவோம். நமக்கு கோவம் வரும். என்ன கோவம் வரும்? என்னடா இது, நான் போனா போட்டு விட்டேன்னா திட்டாம கம்னு அவன் திட்டுறான். அப்போ அப்படியே ஒரு என்ன பண்ண, இப்படி திட்டு வாங்கும் போது ஒரு கம்னு தாரான். கம்னு ஆள் டிரைவர். அப்ப கேட்டேன், எப்பா நீ கரெக்டா தான் போற, அவதான் குறுக்க வந்துடுறான், அவன் திருட்டு போறான், நீ வாய் முடி கம்னு நிக்கிற, கொஞ்சமா என்ன எப்படி இருக்கிற? இல்லப்பா, அவன் எங்க திட்டு வந்துக்கிறான், எங்கயோ அவன் எங்க திட்டு வாங்கிட்டு வந்துட்டு அவன் மைண்ட் முழுசா என்ன இருக்குது, குப்பையா இருக்குது. இப்ப குப்பை எங்க தூக்கி போடுறான்? எனக்குள்ள கொட்டிட்டு போடுறான். எனக்குள்ள கொட்டிட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், போய் வேற அந்த குப்பைய வேற கிட்ட கொட்ட ஆரம்பிச்சிருவேன். அவன் குப்பை எதுக்கு தேவை? நான் மனசுல போடுவானே. என் மனசை குப்பை பண்ண கூடாது, என் மனசை கிளீனா வச்சுக்கிறேன். அல்லேலூயா. மத்தவங்க குப்பைய போறதுக்கு உங்க மைண்ட் என்ன இல்ல, குப்பை தொட்டி இல்ல. அல்லேலூயா. அப்ப நீங்க டென்ஷன் ஆகி, நீங்க கோவப்பட்டு, நீங்க இங்க நேராக ஃபாஸ்டா கொண்டு நீங்க மோதுவீங்க. ஏன் தேவையான வேலை இதுக்கு? அதனால மத்தவங்களுடைய குப்பையை போற குப்பை தொட்டி எது இல்ல? உங்களுடைய மனசு இல்ல. அல்லேலூயா. அப்போ உங்க மனதுல தேவனுடைய எண்ணங்கள் தான் என்ன பண்ணும் இருக்கு. இத தேவ ராஜ்யம் உங்க வீட்டுல வரணும், தேவ ராஜ்யம் எண்ணங்கள்ல வரணும், தேவ ராஜ்யம் உங்க சிந்தனையில வரணும். பிசாசே வீட்டுல இருந்து துரத்தணும். பிசாசு என்ன பண்ணுவான்? சண்டை, பிரச்சனை, போராட்டம், அதுக்கப்புறம் பொறாமை, அப்புறம் அடிக்கிறது, உதைக்கிறது, அதுக்கப்புறம் ஏமாத்துறது, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாத்தையும் மாத்தி இதெல்லாம் பிசாசு கொண்டு வருது. இதுதான் சொல்றாரு, நீ தேவரை வந்துச்சப்பா, என் நாமத்தினால, என் விரல்னால, ஆவியானவனால அது பிசாசை துரத்திட்டு உன் வீட்டுல நான் என்னுடைய கிரியையில கொண்டு வா. அல்லேலூயா. அதான் முதல்ல பார்த்தோம், மத்தேயு 12 பார்த்தோம்ல, தேவன் வந்திருக்கிறது, தேவன் வந்திருக்குது இல்ல. பிசாசு துரத்து. என்ன வேலை உங்க வீட்டுல? உங்க வீட்டுல என்ன வேலை? ஏன்னா வரும், சும்மா வர மாட்டான். அவன் சண்டைக்காரனா இருந்தாலும் சண்டை கூடயே சேர்த்து என்ன பண்ணுவான், வேற எதையும் கொண்டு வருவான், பிரச்சனை கொண்டு வருவான். உன் வாழ்க்கை நாசம் பண்ண பாப்பான், உன் வாழ்க்கை கெடுக்க பாப்பான்,
ஒண்ணுமில்லா வா கொஞ்சம் இடம் கொடுத்தனா என்ன பண்ணிடுவான்? பிசாசு கரையான் மாதிரி கொஞ்சம் இடம் கொடுத்தனா மொத்தத்தையும் என்ன பண்ணுவான்? அழிச்சிடுவான். நீங்க பாவம்லாம் பார்க்கணும், ஐயோ பாவம் கரையான், இந்த கரையானுக்கு இடமே இல்லை, நான் வீடு இடம் கொடுக்குறேன், வா கரையான், இந்த பீரோக்குள்ள நைஸா கொஞ்சம் வானா வரமாட்டேன் பட்டுருவான், மொத்தத்தை அழிச்சிட்டு போயிடுவான். பிசாசு அப்படிதான், கொஞ்சமா வருவான், சின்ன ஒரு பாத்து கொடுப்பான், சின்ன ஒரு விஷயத்த கொடுப்பான், சின்ன ஒரு கசப்பு கொடுப்பான், சின்ன ஒரு வாக்குவாதம் தான் இருக்கும், சின்ன விஷயம் தான் இருக்கும், ஒரு வாக்குவாதம் சின்ன அப்படின்னு இருக்கும். என்ன அன்னைக்கு ஒரு என்ன அன்னைக்கு ஏதோ சமையல ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒன்று சொல்லிருப்போம், வார்த்தை பேசிருப்பாங்க. என்ன சமைக்கிறேன் இவ சொல்லுவா, என்ன சொல்லுவா, உன் மூஞ்சிக்கு இது ஜாஸ்தி இருந்தோம், ஏன் மூஞ்சி ஜாஸ்தியா, இப்படி ஆரம்பிக்கும், கொஞ்சமா கொஞ்சமா ஆரம்பிச்சீங்க, தெரியலையா உங்க அம்மா சரியில்லை, நீ உங்க அம்மா அப்படி பேசி புரிய பச்சு. இது காரணம் யாரு? பிசாசு. இதை உங்க வீட்டுல என்ன பண்ணாதீங்க, கொண்டு வராதீங்கன்றார். அல்லேலூயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம தேவ ராஜ்யத்துக்கு எங்க இடம் என்னன்னா, வியாதிக்கு என்ன இடம் இல்ல. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்துல பிசாசுக்கு இடம் இல்ல, உங்க வீட்டுல இடம் இல்ல, உங்க சிந்தனை இடம் இல்ல. ரெண்டாவது தேவ ராஜ்யத்துல வியாதிக்கு இடம் இல்ல. லூக்கா 10:9 பாத்தீங்கன்னா, 9 அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கியும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவளுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. அங்க இருக்கிற பிணியாளி என்ன பண்ணாரு? சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவருக்கு சொல்லுங்கள். தேவ ராஜ்யம் வந்துச்சு அப்படின்னா அங்க பின்ன அடுத்ததாக பிசாசுக்கு இடம் இல்ல. அதே மாதிரி தேவ ராஜ்யம் வந்துச்சுன்னா அங்க வியாதிக்கு இடம் இல்ல. தேவ ராஜ்யத்தை பரலோகத்துல பிசாசுகள் வாழ முடியாது, பரலோகத்துல வியாதிகள் வாழ முடியாத மாதிரி உங்க சரீரத்திலும் வியாதிகள் இருக்க முடியாதுன்றதை நீங்க என்ன விரும்பணும். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை, தேவராஜ்யம் எனக்குள்ள வந்திருக்குது, தேவ உலகத்தை வந்திருக்கிறாரு, என் வாழ்க்கையில என் வீட்டுல தேவராஜ்யம் தான் உண்டாகும். தேவராஜ்யம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தேவ சித்தம் தான் நடக்கணும், தேவனுடைய சித்தம் தான் நடக்கும். அப்போ வியாதிக்கு என் வாழ்க்கை, என் குடும்பத்துல, என் சரீரத்துல இடம் இல்ல. ஆமென். என் வீட்டுல இடம் இல்ல, என்னுடைய சரீரத்திலயும் இடம் இல்ல. நீங்க வாய்த்த பேசணும், தேவ ராஜ்யம் வீட்டுல வருதுன்னா, தேவன் எங்க வீட்டுல வர்றாருன்னா எங்க வீட்டுல வியாதிக்கு இடம் இல்ல. ஆமென். பலவீனத்துக்கு இடம் இல்ல. என் வீட்டுல தேவனுடைய ஆளுகை நடக்கணும் அப்படிங்க என்ன பண்ணும் சொல்லணும். அல்லேலூயா. அப்போ முதல்ல இந்த காரணம் பத்தியா மரணத்தை என்ன பண்ணா பிரவேசித்தது. எப்போனா ஆதியில அந்த கனியை பூசிக்கும் போது மரணம் பிரவேசித்தது, மரணத்துக்கு காரணமாக வியாதி என்ன பண்ணது பிரவேசித்தது. ஆமென். என்ன பிரவேசிச்சுட்டு? மரணம். இத கனியை சாப்பிடால சாகவே சாவாய். ஆவிக்குற மரணம் ஏற்பட்டுச்சு, சரீர மரணம் ஏற்பட்டுச்சு. சரீர மரணம் ஆகுறதுக்கு 900 வருஷம் 800 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் தேவன் உலகத்தை மனுஷன் படைக்கும் போது சாகணும்னு படைக்கல, மனுஷன் நீண்ட நாட்களாக தான் வாழணும் படைச்சார். ஆனா எப்பொழுது இது உள்ள வந்ததோ அப்பொழுது அவனுக்கு சாவு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சாவு காரணமாகிய வியாதி வர ஆரம்பிச்சிருக்கு. டக்குனு எப்படி சாவான் ஒருத்தன்? அதுக்கு ஒரு காரணம், இது வியாதி. ஆமென். இதோ சிக்காயிடுச்சு உடம்பு, நல்லதாங்க இருந்தாரு, ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டாருங்க, நல்லதாங்க இருந்து கிட்னியில இறந்து போயிட்டாருங்க, நல்லதாங்க இருந்தாருன்னு. அப்போ இந்த வியாதிக்கு எது காரணம்? அந்த மரணத்துக்கு எது காரணம்? வியாதி. இந்த வியாதிக்கு எது காரணம் பாத்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணுது காரணம் இருக்கு. என்ன இருக்கு? கவலைப்பட்டா வியாதி வருது, அதுக்கப்புறம் கவலை, பதட்டம், பயம். ஆமா, இதெல்லாம் வியாதிக்கு ஒரு காரணம். போராட்டம், கசப்பு, கோபம். ஆமென். இதெல்லாம் எது காரணம்? வியாதி காரணம். வியாதி வந்தனாவும் மரணம் வர ஆரம்பிச்சிடும். ஆமென். ஆண்டு சொன்னாரு, இது சாப்பிட்றனாலே சாவ சொன்னார்ல, இது சாவதுக்கு என்னென்ன காரணம்னா வியாதி. இந்த வியாதிக்கு என்னென்ன காரணம்? என்ன காரணம்? கவலை. கவலைப்படுறீங்களா? கவலைப்பட்டா சீக்கிரம் போய் சேர வேண்டியதான். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அல்லேலூயா. மன மகிழ்ச்சி நல்ல.
இல்லைங்க எங்க மன மகிழ்ச்சிங்க நான் ஔஷதம், எனக்கு ஒரே வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்குதுங்க. எனக்கு கஷ்டம் எல்லாம் மாறணும், எனக்கு கஷ்டம் எல்லாம் மாறினா நான் சிரிப்பு சந்தோஷமா இருப்பேன். இல்ல எனக்கு ரொம்ப பண கஷ்டமா இருக்கு, இந்த பண கஷ்டம் எல்லாம் மாறிச்சுன்னா எனக்கு சந்தோஷமா இருப்பேன். இதெல்லாம் நிறைய தேவை இருக்குது. என் பிள்ளை எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் மாறிச்சுன்னா நான் சந்தோஷமா, இதெல்லாம் மாறாதனால சந்தோஷமாவே இருக்க முடிய மாட்டுது அப்படி நீங்க சொல்றீங்க. பதில் சொல்லுது, நீங்க இதை மாறணும்னா நீங்க சந்தோஷமா இருங்க, பணம் வரும்ன்றார். நீங்க சொல்றீங்க பணம் கொடுக்க சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டு சொல்ற நீ சந்தோஷம் இரு, என்ன பணம் தரேன்றார். ஆண்டு சொல்றாரு, நீங்க சொல்றீங்க வியாதி மாறின சந்தோஷமா இருப்பேன்றாரு, இருக்குன்றீங்க. நீங்க சொல்றீங்க இல்ல வியாதி மாறட்டும் சந்தோஷமா இருக்கிறேன் நீங்க சொல்றீங்க. ஆண்டு சொல்றாரு சந்தோஷமா இரு, அப்போ வியாதி மாறும். அல்லேலூயா. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அல்லேலூயா. அப்போ நீங்க சொல்றீங்க என் கஷ்டம் எல்லாம் மாறிச்சுன்னா நான் சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன்றீங்க. ஆண்டு சொல்றாரு நீ நிம்மதியா சந்தோஷமா இரு, உன் கஷ்டம் எல்லாம் மாறுன்றார். எப்படி சொல்ல புரிய வைக்கிறது? என்ன சொல்றீங்கன்னா, நீ சொல்றீங்க எப்படின்னா இருக்கு எப்படின்னா, நல்ல நெல்லு விளையட்டும் அப்புறம் என்ன பண்ணானு விதை விதைக்கிறேன்றீங்க. ஆண்டு சொல்றாரு முதல்ல விதையப்பா, அப்ப நெல்லு வரும், நெல்லை கொடுங்க. நெல்லை அறுத்துக்காக என்ன பண்றேன், விதைக்கிறேன் அப்படி சொன்னா செட்டா இருக்குமா? அது கரெக்டா? அது என்னப்பா செட் ஆகாது. நீங்க விதைச்சாதான் அறுக்க முடியும், அப்படிதானே? இல்லையா? இன்னும் சொல்லணும்னா டாக்டர் போறீங்க, உடம்பு சரியில்லை, மாசு சாப்பிட சொல்றாரு. உடம்பு சரியாகட்டும் நான் மாசு சாப்பிட்டுக்கிறேன், ஊசி போட வேணாம் உடம்பு ஆரோக்கியம் ஆகட்டும் அப்புறம் ஊசி போட்டுக்கிறேன்றீங்க. அதே மாதிரிதான். இல்லைன்னா இன்னும் தெளிவா சொல்லணும்னா, பசி ஆறட்டும் அப்புறம் என்ன பண்றேன், சாப்பிடுறான். இப்ப புரியுதா? ரைட்டு. எனக்கு பசி ஆறட்டங்க, இப்ப சாப்பிட வேணாம், இப்ப ரொம்ப பசிக்குது, எனக்கு எப்ப பசி ஆறுதோ அப்ப என்ன பண்ணுகிறேன், சாப்பிட்டுக்கிறேன். அப்படி வாழ்நாள் சாப்பிடவே மாட்டேன், இப்படியே என்ன பண்ண சாக வேண்டியதுதான். அப்போ உன் பசி இருக்கும் போதுதான் சாப்பிடணும் மாதிரி, பிரச்சனை இருக்கும் போதுதான் சந்தோஷமா இருக்கின்ற. அல்லேலூயா. ஆண்டு மாத்துவாருங்க, சந்தோஷமா இருப்பேன். கர்த்தர் மாத்துவார், என் பிரச்சனை மாறும். கர்த்தருக்கு எப்போ சந்தோஷமா இருங்க, அதுவே உங்க பலன். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க சந்தோஷமா இருக்க 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 உங்க பிரச்சனை ஒண்ணு போக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீ சந்தோஷம் இல்லாம கவலையா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு பிசாசும் வர ஆரம்பிக்குது. நம்ம ஆளுப்பா, யாரு நம்ம ஆளு, யாரு இவன் மாமா, இவ யாரு நம்ம மச்சான், யாரு பிசா சொல்லும், யாரு நம்ம மச்சான் பாவன், நம்ம மாமா பாவன், ஒண்ணு விட்டு சகோதரமானும் இல்ல. ஏன்னா அவங்க சொந்தமான ஒண்ணு கூட இருக்கு. என்ன இருக்குது? கசப்பு, கோவம், கவலை, வருத்தம் இருக்கு. ஆண்டுக்கு சொந்தம் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி. நீ சொல்றீங்க நிம்மதியா இருக்கு, என்ன இருக்குது? சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? மகிழ்ச்சியா இருப்பது என்ன இருக்குது? இல்லப்பா, இது இல்லைன்னா கூட நீ சந்தோஷமா இருந்து பாரு. மகிழ்ச்சி இருந்து, ஆண்டவரே என் பிரச்சனை மாத்துவேன், நான் கவலை மாட்டேன், நிச்சயமா என் வாழ்க்கை மாறும், சந்தோஷப்பட்டு பாருங்க. அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு வேண்டிய எல்லாருமே என்ன பண்ணும், ஆண்டு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் எப்படி இருக்கணும், முதல்ல உம்முனா மூஞ்சி இல்லாம இப்ப சிரிக்கணும். பக்கத்துல சிரிங்க, எப்பா சிரிப்பா, சந்தோஷமா இருப்பா. எங்க ஏன் கவலை உனக்கு தெரியுமாப்பா, நான் படுற கவலை இருக்குதே. இல்லப்பா, கவலை வந்தா சிரிங்கப்பா, சிரிச்சினா கவலை போயிடும். அல்லேலூயா. என்னவா சிரிக்கிறான்பா, ஏன்னா கர்த்தர் நம்பிக்கை வைக்கிறான்பா. அவன் கவலை இருக்கு, கஷ்டம் இருக்குது, ஆனாலும் சந்தோஷமாக்குறான். ஏன்னா என் கர்த்தர் மாத்துவாரு, என் கர்த்தர் சரி பண்ணுவாரு, என் கர்த்தர் எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு, என் கர்த்தர் நிச்சயமாகவே கஷ்டங்கள்லாம் மாத்துவாருன்னு சந்தோஷமா இருங்க. கஷ்டம் இருக்கு இருக்கும் தான், சந்தோஷமா இருக்கு, கர்த்தர் மாத்துவார், சந்தோஷப்படுங்க, அப்ப கஷ்டம் போகும். அல்லேலூயா. நீ ஆண்டு இருக்கிறாரா? இருக்கிறாரா? கஷ்டத்தை மாத்துவாரா? அப்பயே சோகமா இருக்கீங்க, சந்தோஷமா இருங்க, சிரிப்பா இருங்க, நிச்சயம் மாத்துவார். சொல்லுங்க, இல்ல எனக்கு முடியாது, எப்படிதான் இருக்குது எனக்கு தெரியல,
எந்த பட்ச சூழ்நிலை சரிதான், அது மாற முடியாத சூழ்நிலை இருந்தா சரிதான், நீ கர்த்தருக்கு சந்தோஷமா இருந்து பாருங்க. நிச்சயமாகவே நீங்க ஆர்ப்பரிக்கும் போது எரிய கோட்டை உடைஞ்சு விழதான் செய்யும். அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க எரிய கோட்டை உடையட்டும் நான் ஆர்ப்பரிக்கிறேன்னு. நீ முதல்ல ஆர்ப்பரி, முதல்ல ஆர்ப்பரி. எப்போது? எரிய கோட்டை உடையதுக்கு முன்னாடியே. எல்லாம் சொல்லுப்பாங்க மேல எல்லாம் பைத்த பூச்சி எல்லாருக்குமே ஆர்ப்பரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, சுத்துறாங்க. ஆண்டு சொன்னார் நிச்சயம் என்ன பண்ண உடையும். அல்லேலூயா. அதான் சொல்லு, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன். அதனால கசப்பு, கோபம், இதான் பிசாசுடைய குணம். இதெல்லாம் இல்லாம சந்தோஷமா இருங்க. ஏன்னா தேவனத்து கிரயத்தை செலுத்தி விட்டாரு. நீங்க சந்தோஷமா இருப்பதுக்கு வேண்டிய கிரயத்தை சிலுவையில செஞ்சிட்டாரு. வியாதியிலிருந்து வெளிவரதுக்கு வேண்டிய காரியம் சிலுவையில செஞ்சிட்டாரு. எல்லாம் செய்து முடித்து விட்டார். ஆமென். நீங்க வியாதியில இருக்க அவசியம் இல்லை. அவர் தழும்புனாமோ சுகமானோம். அல்லேலூயா. நாம் ஐஸ்வர்யனாகும்படி இயேசு நமக்கு தரித்திரர் ஆனார். அல்லேலூயா. இயேசு கர்த்தரை பார்த்து வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. ஆமென். கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். இவ்வளவு அருமை வாசனம் பாத்தீங்களா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து, உனக்கு பாரம் இருக்குது வச்சிரு, கலங்கி தவிக்காத, அவர் உன்னை ஆதரிப்பாரு, அவனை காப்பாத்துவாரு. அவர் சொல்லணும், நீங்க எனக்கு பாரம் இருக்கு ஆனா கர்த்தர் ஆதரிப்பாரு, அதனால நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு கர்த்தர் ஆதரிப்பாரு, அதனால மகிழ்ச்சியா இருப்பேன். கர்த்தர் இருக்கிறாரு, அதனால என் வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, அவர் பார்த்து கொள்வாரு, நான் மகிழ்ச்சியா இருப்பேன், வாழ்க்கையெல்லாம் மாறும், நல்லா ஆகும். இது சொல்ல 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 இதுதான் தேவனுடைய ராஜ்யம் உங்க வீட்டுல வருது. நீங்க சொல்ல 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 தேவன் வீட்டுக்கு என்ன பண்ண வருவாரு. அல்லேலூயா. நீங்க சொல்ல சொல்ல சிந்தனை மாற 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 உன் பிரச்சனைகள், கவலைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில பெருக்கம் உன் வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ அதுக்கு என்ன பண்ணுகிறார்னா, தேவ ராஜ்யம் முக்கியமான இது என்ன கேட்டா, இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தான் பூமியில தேவ ராஜ்யத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. எதுவா? தேவனுடைய ராஜ் எது கொண்டு வந்தான்? இயேசுடைய இரத்தம். எதுமா? இயேசுடைய இரத்தம் தான் பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இதுல பார்க்கலாம். அப்போ இயேசு இரத்தத்துக்கு என்ன இருக்கு? ஒரு வல்லமை இருக்கு. ஆமென். பிரைஸ். இயேசுடைய இரத்தத்துக்கு என்ன இருக்கா? ஒரு வல்லமை இருக்கு. அப்ப பூமியில உங்க வாழ்க்கையில குடும்பத்துல தேவராஜ்யம் வருவதற்கு எது முக்கியம்னா இயேசுடைய இரத்தம். ஆமென். அவர் உங்களுக்காக சிலுவையில கல்வாரியில இரத்தத்தை மரிச்சதுனாலதான் இயேசுடைய ராஜ்யம் உங்க குடும்பத்தை வந்திருக்குது. இயேசு ராஜ்யம் குடும்பத்து வரும்போது தான் பிசாசு ஓடுது. இயேசு ரத்தத்தினால பிசாசு பயப்படுறான். இயேசு ரத்தத்தினால பிசாசுக்கு என்ன பண்ண கிரியை செய்ய முடியல. இயேசு ரத்தத்தினால உங்க தெளிக்கப்பட்டதால உங்க சிந்தனை என்னது? தெளிவாகுது. அல்லேலூயா. அப்போ பூமியில எப்படி தெரியுமா தேவராஜ்யம் வந்தது? இயேசுடைய இரத்தத்தினால, கல்வாரி சிலுவையில தேவன் மரித்ததுனால இந்த பூமியில தேவராஜ்யம் வந்தது. அல்லேலூயா. அப்போ நம்ம இயேசு ரத்தத்தினால பூமியில தேவராஜ்யத்தை கொண்டு என்ன பண்ண வரணும். எப்படி கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள்ல எதுல இயேசு ரத்தத்தை எங்கெல்லாம் தேவராஜ் இல்லையோ அங்கெல்லாம் இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கணும். ஆமென். அப்போ சொல்லிட்டோம், தேவனுடைய ராஜ்யத்து உலக வருவதுக்கு இயேசு ரத்தம் தான் காரணம் சொல்லிட்டோம். இயேசு ரத்தத்தின் மூலியமா தான் உலக தேவராஜ்யம் வருதுன்னு சொல்லிட்டோம். அப்போது உங்க வீட்டுல இயேசு ராஜ்யம் இல்ல, அங்க ஒரே குழப்பமா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? தினந்தோறும் கால் எழுந்து ஏசு ரத்தத்தை வீடு தெளிக்கிறேன். ஒரே சண்டையா இருக்கு வீடு, என்ன பண்ணும்? வீட்டுல ஒரே சண்டை, கணவன் மனைவி ஒரே சண்டை, மாறி அடிச்சுக்கிறீங்க, பிடிச்சிக்கிறீங்க, என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்க? இப்போ பூமியில இந்த முக்கியமான சொல்ல வரேன், பூமியில தேவனுடைய ராஜ்யம் எப்படி வந்ததுன்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலதான் பூமியில தேவனுடைய ராஜ்யம் வந்தது. அந்த கிரயம் செலுத்தப்பட்டதால தான் பிதா மன்னித்து மனுஷன் ஏற்றுக்கொண்டார்.
அப்ப ரத்தத்தினுடைய வல்லமை இருக்கு. அப்போ உங்க வீட்டுல தேவராஜ் இல்ல, சண்டையா இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இதை தண்ணி எத்தமாய் மாறுவதா சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இயேசு நாமத்துல வீட்டுல பண்ணும், தெளிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஒருவேளை உங்க சிந்தனையில தப்பான எண்ணங்கள் இருக்குது, உங்க பேச்சு தேவராஜ் இல்ல, தப்பா பேசுறீங்க, தேவையில்லாம பேசுறீங்க, யோசனை தப்பா இருக்கு, எண்ணங்கள் தப்பா இருக்கு, தேவையில்லாத நல்லதா இருக்கும் நினைக்கிறீங்க, தேவையில்லாம சில விஷயங்கள் உங்க வாழ்க்கை வருதுன்னா நீங்க என்ன பண்ணும்? ஏசத்தை என்ன பண்றேன்? சிந்தனையில தளிக்கிறேன், எண்ணங்கள்ல தளிக்கிறேன். இப்படிதான் இயேசுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய விருப்பத்தை உங்க சிந்தனையில கொண்டு வர முடியும். ஏன்னா அங்க பிசாசு கிரியை செய்யறான், உங்க வீட்டுல பிசாசு கிரியை செய்யறான், சண்டைன்னு பிசாசு கிரியை செய்யுது, வியாதின்னு பிசாசு கிரியை செய்யுது, பொறாமை பிசாசு கிரியை செய்யுது, சாபத்தின் பிசாசு கிரியை செய்யுது. அதெல்லாம் வரணும்னா தேவராஜ்யம் வரணும். தேவராஜ்யம் எப்படி வரும் கேட்டீங்கன்னா இயேசுடைய இரத்தத்தின் மூலமா தான் தேவராஜ்யம் வரும். ஆமென். உங்க பர்ஸ் எடுத்து என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணும், இயேசு நாமத்துல இயேசு தெளிக்கிறேன், இந்த பணம் என்ன பண்ணோம்? பெருகுடு எல்லாம் போகுது, இதெல்லாம் வரணும். அல்லேலூயா. டாக்டர்கிட்ட போகுது, தேவையில்லாம செலவாகுது, இயேசு நாமத்துல பர்ஸை தெளிக்கிறேன். அல்லேலூயா. ஏடிஎம் கார்டை வச்சுட்டு என்ன பண்ணோம்? தண்ணில முக்கிடுங்க. இயேசு நாமத்துல முக்கிற ஆண்டவரே, இதுல ஒண்ணுமே நிக்க மாட்டுது ஆண்டவரே, வேறதெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. அல்லேலூயா. இயேசு ராஜ்யம் என்னுடைய மணிப்பரிசு வருவதாக, இயேசு ராஜ்யம் என்னுடைய என்னப்படுது பொருளாதாரத்துல வருவதாக, இயேசு ராஜ்யம் என்னுடைய சிந்தனை வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அதை இயேசு தெளிக்கணும். இயேசு நாம ரத்தத்தை என்ன தெளிக்கிறேன், என் வீட்டுல தெளிக்கிறேன். அப்படிதான் ஒரு ஜெபம் பண்ணும்போது ஒரு வீடு ஒரே இருட்டா இருந்தது, போகும்போது லைட்லாம் போட்டிருக்கேன், இருட்டா இருந்தது. அப்புறம் ஜெபம் பண்ணேன்னா குட்டி பிசாசுங்க அங்க செவுத்து மூடையில உட்காந்துக்குதுங்க, எல்லாம் ரவுண்டா உட்காந்துக்கணும். என்ன கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணேன்? தண்ணி கொஞ்சம் கொத்துற சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி தெளிச்சா அப்படியே உருண்டு ஓடுது வெளியில. இந்த பால் உருள் மத்திய ஃபுட்பால் உருள் பார்த்தீங்களா? உருண்டு வெளியே என்ன பண்ணுது? பிசாசெல்லாம் ஓடுது, நடக்க மாட்டேது. எப்படி ஓடுது? இந்த குட்டியா இருக்கு பத்தியா, அந்த குட்டி பிசாசு மாதிரி பத்தியா, குட்டி விட்டு இருப்பானே ஓடுது. எப்படின்னா இயேசுடைய அப்போ இவ்வளவு நாள் என்ன பண்ணலாம்? அவங்க வீட்டுல சண்டை, பிரச்சனை, போராட்டம். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுல என்ன பண்ணுது? சரியாயிடுச்சு. அப்போ நீங்க தெளிக்கணும். வீட்டுல அங்க இருக்கும். குறிப்பா இந்த மூலையில உட்காந்து இருப்பாரு அண்ணன். எங்க உட்காந்து பாரு? இந்த மூலையில உட்காந்து பொதுக்கி உட்காந்து இருப்பாரு. நான் ஒரு பாவம், என்னை விட்டுருங்க, நான் ஒண்ணுமே இல்லாம அப்பாவே உட்கார்ந்து இருக்கோம். நீங்க என்ன பண்ணு? ஏசு நாமத்தினால என் வீட்டுல இருக்க இடையில பிசாசை உன்னை தெளிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ பிசாசு வீடு விட்டு போகும். உங்க சண்டே, உங்க பிரச்சனை, குடும்ப கணவன் மனைவி பிள்ளைகள் மேல பண்ணுங்க, இயேசு தெளிங்க. இயேசு நாமத்துல என் மனைவி மேல ரத்தத்தை தெளிக்கிறேன். ஏன் தெளிக்கிறீங்க? எப்பத்தாலுமே சண்டை போட்டுனே இருக்குது. பகல் தெளிக்காதீங்க, தூங்கு தெளிங்க. ஏசு நாமத்துல தெளிக்கிற மூஞ்சில. ஏசு மனைவி வந்து புருஷன் மேல ஏசு நாமத்துல என்ன அடிக்குது கை, ஏசு தெளிக்கிற. என்ன அவர் அடிக்கல, பிசாசு என்ன பண்ணுது? அப்போ ஏசு ரத்தத்தை அதிகமா யூஸ் பண்ண உங்களுடைய குடும்பத்துல, உங்க வீட்டுல இயேசுடைய ராஜ்யம் என்ன பண்ணும்? வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏன் நம்ம சிந்தனை, நீங்க நல்லவங்க தான், ஆனா உங்களை அறிய என்ன பண்ணுது? உங்க கை தப்புன போகுது. உங்களை அறியாமலேயே பாத்தீங்கன்னா தவறான சிந்தனை யோசிக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணும்? ஆண்டவரே, நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது, நான் நல்லதான் ஊழியம் பண்றேன், நல்லதானே இதெல்லாம் செய்யறேன், ஆனா தேவையில்லாம யோசனை வருதுன்னா உங்க சிந்தனை பிசாசுடைய இது இருக்குது. ஏசு நாமத்துல ரத்த தெளிக்கிற ஆண்டவரே, ரத்த தெளிங்க. உங்க கார்ல தெளிங்க, இல்ல பைக்ல தெளிங்க. அல்லேலூயா. போகும்போது ஏசு நாமத்தால என் ரத்தத்தை என்ன பண்ற? பைக்ல தெளிக்கிறேன். இதெல்லாம் யூஸ் பண்ண கத்துக்கணும். யூஸ் பண்ண கத்துக்கிட்டாதான் அதை என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். உங்க வீட்டுல அழகா ஸ்டவ் வாங்கியிருக்கீங்க, சமைக்கவே தெரியலனா என்ன பிரயோஜனம் இருக்குது? வேஸ்ட். அழகான பைக் வாங்கி வச்சிருக்கீங்க, ஓட்ட தெரியலனா வேஸ்ட் தானே. அது மாதிரி ஏசு ரத்தத்தை எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா அது பிரயோஜனம்.
நீங்க ஏசு நாமத்துல வீட்டுக்குள்ள ஏசு தெளிக்கிறேன், நன்மை உண்டாவதாக, சாபங்கள் மாறுவதாக, சிந்தனை எண்ணங்கள்ல உணர்வுகள் உணர்ச்சிகள இதெல்லாம் மாறணும். என்னோட வேலையை தெளிக்கிற ஏசு நாமத்தினால. உங்க விசிட்டிங் கார்டு இருக்கா, விசிட்டிங் கார்டு ஜெபம் பண்ணுங்க. இல்ல கடை இருக்கா, கடையில ஜெபம் பண்ணுங்க. ஏசு நாமத்துல தெளிங்க. ஏசு நாமத்துல பிசினஸ் ஆகட்டும், ஏசு நாமத்துல சரியாகட்டும். ஏசு நாமத்தெல்லாம் நீங்க சொல்ல, ஏசு நாமத்தை சொல்ல சொல்ல சொல்ல, ஏசு சொல்ல 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 உன் வாழ்க்கை தரித்திரம் மாற ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அப்போ இது நீங்க மாறாம நீங்க என்ன பண்ணுங்க, இதை செய்யுங்க. அல்லேலூயா. ஓகே, அதுக்காக குறைவுகள் மாதிரி நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம சொல்ல 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 எல்லாம் என்ன பண்ணும், மாற. கணவன் மனைவி பிள்ளைகள் மேல, அறையில் மேல, நகைகள் மேல, உங்க என்னென்ன பொருள் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அது எல்லாத்துக்கும் மேல நீங்க சிந்தனையில, சரீரத்துல, உணர்ச்சியில அடிக்கடி உங்களுக்கு பலவீனம் வருதா, அந்த பலவீன பகுதியில எடுத்து நீங்க ஏச தெளிங்க. எல்லாம் உங்க வாழ்க்கை என்னப்படும், மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ இது முக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இயேசுடைய ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், பிசாசு உங்க குடும்பத்துல இருக்க இடம் இல்லை, தேவ ராஜ்யம் குடும்பத்துல இருக்குதுன்னு சொல்லுங்க. குடும்ப வீட்டுல மாத்திரம் இல்லை, எங்க இருக்கணும், சிந்தனையில இருக்கணும். ஓகேங்களா? சிந்தனை வருது லாஸ்ட் சொன்னேன். எப்படி மாறுது, ஏசத்தை சிந்தனையில தெளிங்க. உங்க வீட்டுல தேவராஜ் வரணும் சொல்றீங்க, எப்படி வர வைக்குது, ஏசத்தை வீட்டு தெளிங்க. ஏசு நாமத்தினால என் வீட்டுல தேவனுடைய ராஜ்யம் வருவதாக சொல்லுங்க. வியாதியா இருக்கா, வியாதி என்ன பண்ணுங்க, தெளிங்க. அல்லேலூயா. எண்ணெய் பூ ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா என்ன பண்ண மாற ஆரம்பிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். சந்தோஷமா இருங்க, தேவன் மாற்றுவான்னு சொல்லுங்க. தேவன் நிச்சயமா சரி பண்ணுவா சொல்லுங்க, நிச்சயம் மாற ஆரம்பிக்கும். ஒருவேளை மாற முடியும் மீண்டும் மீண்டும் வருதுன்னா அங்க தினந்தோறும் நீங்க என்ன பண்ணுங்க, இயேசுவை பயன்படுத்துங்க. உங்க வீட்டுல, சிந்தனையில, நீங்க செய்யற வேலையில, உங்க மணி பர்ஸ்ல, உங்க ஏடிஎம் கார்டுல, உங்க பேங்க் புக்ல, எல்லாத்தையும் அங்க இருக்கிற சாப கட்டுகள், அங்க இருக்கிற பிசாசின் கிரியைகள், அங்க ஏற்கனவே பிசாசு ஆளுகை இருக்கிற அந்த முடிச்சுகள் அவிழ்க்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் முடிஞ்சுன்னா உங்க வீட்டுல, குடும்பத்துல, சிந்தனையில, வாழ்க்கையில தேவராஜ்யம் நிச்சயம் என்ன பண்ணும், நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. என்ன புரிஞ்சுதா, என்ன புரிஞ்சுது, முடிச்சிட்டீங்கன்னு புரிஞ்சுச்சு எனக்கு அப்படின்றீங்களா? அல்லேலூயா, ஆமென். அப்ப நீங்க விரும்புனா என்னுடைய வீடு பிசாசுக்கு உகந்தது அல்ல, என் சரீரம் பிசாசுடையது அல்ல, என் வீட்டுல தேவன் இருக்கணும். அல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில குணத்துல இயேசு இருக்கணும், என் பேச்சுல இயேசு இருக்கணும், என் நடத்துல இயேசு இருக்கணும். நீங்க கிறிஸ்தவம் சொல்லிக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கை குணத்துல, கேரக்டர்ல, செயல்ல இல்லை அப்படின்னா நீங்கள் எரி நரகத்துக்கு போகிறவர்களாதான் இருப்பீங்க. அல்லேலூயா. அதனால அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம். ஆண்டு கூட வாழுங்க, நிச்சயமா கத்தாமலே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் நிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லீக்கரதடதரதரியா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். ஆமென். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம்
கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசு ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, விடுதலை தருகின்ற ரத்தத்துக்காக நன்றி அப்பா. வெற்றி தருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, ஜெயத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க வீட்டுல தேவராஜ்யம் நடைபெறுவதாக அப்பா, என் குடும்பத்துல, எங்க வீட்டுல, எங்களுடைய அப்பா வாழ்க்கையில் ஆண்டவரே, என் எண்ணங்கள்ல, சிந்தனையில தேவனுடைய ரத்த ஆண்டவரப்பா தளிக்கப்படுவதாக இயேசு நாமத்தினால. எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள், எல்லா தரித்திரங்கள் இயேசு நாமத்தில் நீங்கி போவதாக. என்னுடைய எல்லா பொருளாதாரத்தின் மேல இயேசு தெளிக்கிறப்பா, பிள்ளைகள் மேல இயேசு தெளிக்கிற ஆண்டவரே, என் கணவன் மேல இயேசு தெளிக்கிற ஆண்டவரே, என் மனைவி மேல இயேசு தெளிக்கிற ஆண்டவரே, எனக்கு உண்டா எல்லாவற்றுக்கு மேல இயேசு ரத்தம் தெளிக்கிறேன். விடுதலை உண்டாவதாக. தேவராஜ் நடக்கப்பட்டப்பா, தேவராஜ் நடக்கட்ட ஆண்டவரே. தேவனே நீ ஆளுகை செய்யுங்கப்பா. இல்ல சொல்ல ஆண்டவரே வாழ்க்கை ஆளுகை செய்யுங்கப்பா, என் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்கப்பா, என் பிள்ளை ஆளுகை செய்யுங்கப்பா. பிசாசுக்கு இடம் இல்லப்பா, சண்டைக்கு இடம் இல்ல, தரித்திரத்துக்கு இடம் இல்ல, வியாதிக்கு இடம் இல்ல, வறுமைக்கு இடம் இல்லப்பா. உமக்கு இடம் ஆண்டவரே, நீ ஆளுகை செய்வீராக, நீ வருவீராகப்பா. நீ வெறும் தனியாக இருக்க எல்லா விதமான பிசாசு கிரியைகள் எல்லாம் இயேசு நாமத்தால, இயேசு ரத்தனால எல்லாம் அகன்று போவதாக. சுகம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். இயேசு நாமத்தால கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். தேவன் நிச்சயமாக உன் மன விருப்பத்தை எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். தகப்பனே உமக்கு நன்றி. ஆவியான தெய்வமே உமக்கு சோத்திரிக்கிறப்பா. என் வாழ்க்கையெல்லாம் வந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவனுடைய ராஜ்யம் நடைபெறுவதாகப்பா, தேவனுடைய சித்தம் நடைபெறுவதாக. பரலோகத்திலும் நடைபெறுவது போல இந்த பூமியிலும் உங்களுடைய சித்தம் நடைபெறுவதற்காக உமக்கு நன்றி. பூமியிலும் உங்களுடைய விருப்பம் நடைபெறுவதாகப்பா, பூமியிலும் உங்களுடைய விருப்பம் நடைபெறுவதாக இயேசுவின் நாமத்தினால. குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், பெருக்கம், ஆசீர்வாதம், உயர்வு, மகிழ்ச்சி, சுகம், ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆசீர்வதிக்கிறப்பா. தேவன் நீ ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும், பிதாவுடைய அன்பும், ஆவியின் ஐக்கியம் அந்நியும் இன்று முழுவதும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. இல்ல சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மாறுவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. Praise God.